ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் விகிதம் மற்றும் விகிதசமம் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். 10 ஆண்களால் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்க முடியும். அதே சமயம் 12 பெண்கள் 10 நாட்களில் முடிக்க முடியும். 10 ஆண்களும் 6 பெண்களும் வேலையை முடிப்பதாக இருந்தால் அதை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் கொஷின் நல்லா படிச்சுக்கணும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு 2 வகையில் ஆட்களை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான வேலைத்திறன் விகிதத்தை ஃபஸ்ட்டு நம்ம கண்டறியணும். நமக்கு அஸ்யூஷுவல் வழக்கமாக நம்ம வேலையோட மதிப்பை ஆட்கள் என்று நாட்கள்னு எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கும் பொழுது விகிதசமம் எப்படி அமையும் அப்படின்னா ஆட்கள் என்று நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் என்று நாட்கள் அப்படின்னு அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10 ஆண்கள் 10 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே தான் 10 நாளில் 12 பெண்கள் முடிக்கிறாங்கன்னு இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக 10 ஆண்கள் அப்படிங்கிறது 12 பெண்களுக்கு சமம்னு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் பொதுவான கணக்குக்கு 10 அந்த ஆட்கள் முதல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பதிலாக 10 ஆண்கள் போட்டுக்கிறோம். அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு ரெண்டாவது ஆட்கள் பெண்கள் எடுத்துக்குவோம். அதாவது என்னென்னா 12 பெண்கள் போட்டுக்கிறோம். அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ இந்த காமனாக இருக்கக்கூடிய 10 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறம் 12க்கும் 10க்கும் நம்ம காமன் ஃபேக்டர் நம்ம அடிச்சிடணும். அப்படி அடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு 5 10ன்னு வரும். ஸோ 5 போட்டுக்கலாம். இங்கே 6 12ன்னு வரும் 6. அதாவது 5 ஆண்கள் அப்படிங்கிறவங்க 6 பெண்களுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். 10 ஆண்கள் ஈக்குவல் டு 12 பெண்கள் அப்படிங்கிறது எதனாலனா 2 பேருமே 10 நாளில் முடிக்கிறனால அப்படி படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நாட்களை போட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான வேலைத்திறன் வீதத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ ரெண்டாவது பாட்டு கணக்கோட ரெண்டாவது பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா 15 ஆண்களும் 6 பெண்களும் அப்படின்னு கேட்டு அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 15 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்தால் என்ன ஆகிறாங்கன்னா ஒரே வகையாக பிரிச்சுக்கணும். இப்போ ஆட்களை 2 வகையாக இருக்கிறத ஒன்று ஆணாக மாற்றிக்கணும், இல்லாட்டி ரெண்டு வகையும் நம்ம பெண்களாக மாற்றிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது 6 பெண்கள் அப்படிங்கிறது இங்கே 5 ஆண்களுக்கு சமம் ஆல்ரெடி நம்ம இருக்கிறனால அதை அப்படியே நம்ம டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 15 ஆண்கள் ப்ளஸ் 6 பெண்களுக்கு பதிலாக 5 ஆண்கள்னு போட்டுக்கிறோம். மொத்தம் இப்போ 20 ஆண்கள் மாறிக்கிச்சு. ஸோ ரெண்டாவது பாட்டில் 20 ஆண்கள் வந்துட்டனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அதாவது மீண்டும் அதே ஆட்கள் கணக்கு ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இங்கே ஆண்களுக்கு உண்டானது என்னென்னா 10 ஆண்கள் 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ 10 × 10 அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பாட்டுக்கு பார்த்திங்கன்னா 20 ஆண்கள் எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்கிறத கேள்வி. அதை நம்ம பாக்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ 10 × 10 = 20 × டேஷ்னு வந்துடுது. இந்த 20க்கு இந்த 10 அடிச்சோம்னா 2, 2க்கு 10 அடிச்சோம்னா 5 கிடைக்குது. ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு அவங்க 5 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ.